الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد تاب الله على النبي والمهاجرين إلى قوله وكونوا مع الصادقين. صدق الله مولانا العظيم. சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் முக்தாராத் மின் அதபில் அரப் இந்த கிதாபின் பாடங்களை நாம் வரிசையாக படித்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இப்பொழுது நாம் அந்த வரிசையிலே அல் முக்தாராத்தினுடைய பாட வரிசையில் பாடம் 22 நாம் அடைந்திருக்கிறோம். இந்த கிதாபை பற்றி மேலிருந்து சொல்லப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இதன் மூலம் நாம் அல்ஹம்துலில்லாஹ் அரபி இலக்கியங்களை எளிதான முறையிலே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அழகிய கிதாபாக இருக்கிறது. இதில் குர்ஆன், இன்னும் ஹதீஸ் மற்றும் அரபு கவிஞர்கள், அரபிய மேதைகள் அவர்களுடைய இலக்கிய உரையாடல்கள் எல்லாம் கோர்வை செய்யப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சேவை அல்ஹம்துலில்லாஹ் ஜாமிஅத்துர் ரகீப் நிறுவனத்தின் சார்பாக நமக்கு நடத்தப்படுகிறது. இது மிகப்பெரிய நன்மைக்குரிய காரியம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே இது போன்ற நன்மையில் நாம் ஒன்று சேருவோம். அதனை அடைவதற்காக வேண்டி ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்வோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக வேண்டி துவா செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். நம்முடைய ஆதரவினை ஆலோசனைகள் மூலமும் துவாவின் மூலமும் தரலாம். அதேபோல் அல்லாஹு தாலா தங்களுக்கு அருளிய நற்செல்வங்கள் மூலமாக அதனை நன்கொடைகளாக கொடுத்து அல்லாஹுடைய அந்த திருப்பொருத்தத்தை பெறலாம். அந்த அடிப்படையிலே இங்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கியூஆர் ஸ்கேனரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தங்களுடைய நன்கொடைகளை வழங்கி அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெற்று இம்மையிலும் மறுமையிலும் உயர்வான வெற்றியை பெறுவோமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாருங்கள், இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்திலாஉ கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனை சம்பந்தமான பாடத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலிருந்து ஓரிரு பாடங்கள் கடந்து இப்பொழுது 3வது பகுதியை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த பாடத்திலே நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயங்களுடைய ஒரு தலைப்பு என்ன? கஸ்ஸானின் அழைப்பும் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உறுதியும். கஸ்ஸான் என்பவன் ஒரு மன்னன் பெயர், அவனுடைய அழைப்பு, அதற்கு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வாறு பதில் சொல்கிறார்கள், அவர்களுடைய தீனிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்திலே எவ்வாறு உறுதியாக இருக்கிறார்கள் என்பது சம்பந்தமான விஷயங்களைத்தான் இங்கு நாம் பார்க்க போகிறோம். இது பாடம் 22, ஆனால் பார்ட் 3வதாக இருக்கிறது. மேலிருந்து நாம் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த சம்பவங்களை, அவர்களுடைய அந்த நிகழ்வுகளை நாம் மேலிருந்து சொல்லிக்கொண்டே வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அதன் தொடரிலே ஹஜ்ரத் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தண்டனை கொடுக்கப்பட்டு ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள். மற்ற எல்லா சஹாபாக்களிடமும் இவர்களிடம் பேசக்கூடாது என்பதாக நபி ஒதுக்கியதற்கு பின்பாக கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியை சுற்றி சுற்றி வருவதை நாம் பார்க்கிறோம். அதே வரிசையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் கூறுதல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையில் நின்று தொழுதல். அவர்கள் சொல்கிறார்கள், நான் நபிக்கு அருகாமையில் தொழும்போது நான் நபியை முன்னோக்கி பார்ப்பேன், நபி முதலாவது என் பக்கம் முன்னோக்குவார்கள். நான் நபியின் பக்கம் பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்வையை திருப்பிக் கொள்வார்கள். இவ்வாறு எங்களுக்கு மத்தியில் நடந்து கொண்டிருந்தது. மக்களுடைய ஒதுக்கி வைப்பு என்பதும் என் மனதிலே மிகவும் ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது. என்னுடைய சிறிய தந்தையின் மகனாரான அபு கதாதா அவர்களுடைய தோட்டத்திற்கு சென்று அவருக்கு நான் சலாம் சொன்னேன். தோட்டத்தில் ஏறி குதிச்சு போறேன், போய் சலாம் சொல்றேன். அவர் சலாத்துக்கு பதில் சொல்லவே இல்லை. அப்போ அபு கதாதாட்ட கேட்குறேன், அல்லாஹ்மே சத்தியமிட்டு உனக்கு தெரியும்ல நான் அல்லாஹ்வையும் ரசூலையும் எந்த அளவிற்கு நேசிக்கின்றேன் என்பது உனக்கு தெரியாதா என்று கேட்டேன். அப்பொழுதும் அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள்.
நான் மீண்டும் சத்தியம் செய்து அதே போல் கேட்டேன். அப்பொழுதும் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். நான் மீண்டும் அதே போல் கேட்ட பொழுது அவர்கள் ஒரே வார்த்தை சொன்னார்கள், அல்லாஹும் அவனுடைய ரசூலுக்கும் அல்லாஹும் அவனுடைய ரசூலும் தான் மிக அறிந்தவர்கள் என்பதாக சொல்லி முடித்து விட்டார்கள். என்னுடைய கண்களில் கண்ணீர் வடிகிறது. நான் திரும்பவும் என்ன செஞ்சுட்டேன், அந்த சோகத்துல ஏறி திரும்ப வெளியே வந்துட்டேன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்துல ஷாம்ல இருந்து நபுத்தி கூட்டத்தை சார்ந்த ஒரு மனிதன் வருகிறார். நபுத்தி அப்படின்னு சொல்லி சொன்னா பொதுவா அதாவது நபத்தை ஒரு விஷயத்தை வெளியாக்குறதுக்கு சொல்றது, மறைந்திருக்கக்கூடிய விஷயத்தை வெளியாக்குறதுக்கு சொல்றது. அந்த அடிப்படையில் இங்க வந்து தண்ணீர் பார்க்கக்கூடியவர்களாக கூட சொல்லலாம். அதாவது பூமி கீழே தண்ணி இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி பயன்படுத்துவாங்க. அந்த அந்த அறிவு ஆற்றல் பெற்றவன். அந்த நபுத்தி கூட்டத்திலிருந்து ஒரு மனிதன் வந்து என்ன செய்யறான், உணவு இங்க வந்ததுக்கு எதுக்காக வந்திருக்கான் அப்படின்னா உணவு வியாபாரம் பண்றான், வியாபாரத்துக்காக வர்றான். வந்தவன் கேட்கறான், காபின் மாலிக்கை பத்தி எனக்கு சொல்ல முடியுமா, எங்க இருக்காருன்னு சொல்லி. மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, என் பக்கம் அவனை காமிச்சா அவன் நேரா வந்து என்கிட்ட ஒரு கடிதத்தை கொடுத்தான். அந்த கடிதம் யார்கிட்ட வருது, மலிக் கசான் என்ற அந்த கசானுடைய அரசனிடமிருந்து அந்த கடிதம் வந்தது. அப்போ அந்த கடிதத்தை நான் என்ன செஞ்சேன், வாங்கினேன். வாங்கி அதை பார்த்தா என்ன இருக்குங்கிறத படிச்சு பார்க்கும்போது அந்த அரசன் எழுதியிருக்கிறான், உன்னுடைய தோழர் யார நபிசுல்லாஸ்லாம் அவங்களை குறிப்பிட்டு சொல்றான், உங்களை ஒதுக்கி வச்சுட்டாரு. அது மட்டுமல்ல, நீ ஒரு இழிவான இடத்துல ஆக்குறதுக்காக எல்லாம் ஒன்று ஆக்கலை, நீ ஒரு நெருக்கடியான இடத்துல வீழ்றதுக்காக ஒன்று எல்லாம் ஆக்கலை, உனக்கு பாதுகாப்பு இருக்கு, உனக்கு அரவணைப்பு இருக்கு, நீங்க எங்கள்கிட்ட வந்துரு, நான் உங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட் செய்யறேன்னு சொல்லி அந்த அரசனுடைய கடிதத்துல இருக்கு. இதை படிச்ச உடனே அதுல காப் ரலியல்லாஹு சொல்றாங்க, இது ஒரு பெரிய சோதனையா போச்சு. ஏற்கனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரிந்திருப்பது, மக்கள் சஹாபாக்கள் என்னோடு பேசாமல் இருப்பது எனக்கு மிகப்பெரிய கஷ்டமாக, மிகவும் ஒரு சோதனையாக இருக்கிறது. அதற்கு பிறகு இந்த ஃபித்னாவுடைய சோதனை ஒன்று என்பதாக எண்ணிக்கொண்டு நேராக அதை தீயிலிட்டு எரித்து விடுகிறார்கள். இவ்வாறு ஹசரத் காபிர் ரலியல்லாஹு சொல்றாங்க, 40 நாள் 50 நாள்ல 40 நாள் என் மீது கழிந்து விட்டது. அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு தூதுவர் என்னிடம் வருகிறார். வந்து என்னிடம் கட்டளையிடுகிறார், இது போன்று நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு ஏவினார்கள், நீங்கள் உங்கள் மனைவியை விட்டு நீங்கி இருக்க வேண்டும் என்பதாக. இப்ப நான் கேட்டேன், அவங்கள தலாக் விட்டுறவா அல்லது என்ன செய்யறது? இல்ல தலாக் விட வேண்டாம், அவர்களோட இணையாமல் இருக்கணும், அவங்களை நெருங்கக்கூடாது, குறிப்பாக அவங்களோட ஜிமா செய்யக்கூடாதுங்கிறத வந்து சொல்றாரு. அதே போல என்னுடைய 2 தோழர்கள் அதுல முராரா இன்னும் ஹிலால் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கும் இதே நிலைதான். அவர்களிடமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே தூதுவரை அனுப்பி தகவலை சொல்லிவிட்டார்கள். அபு காப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹிலால் இப்னு உமையா அவருடைய மனைவி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்றாங்க, யார் ரசூலல்லாஹ், அவர் மிக வயதானவரா இருக்கிறார், அவரால் எந்த விதமான அப்ப இதுதான் நம்ம முதல்ல அரசன் கடிதம் சொல்லி தலைப்பு கொடுத்தோம். ரெண்டாவது மனைவியுடன் நெருங்காமை, அதுதான். இப்போ வந்து என்ன செய்யறாங்க, ரெக்வஸ்ட் பண்றாங்க, நீங்க தயவு செய்து அவருக்கு நான் பணிவிடை செய்யறதுக்கு மட்டும் எனக்கு அனுமதி கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சரி பணிவிடை கொடுக்கறதுக்கு அனுமதி கொடுக்குறேன், ஆனா அவர் நெருங்கக்கூடாது. அப்ப சொல்றாங்க, யார சொல்லலாம், என்று நீங்க இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொன்னீங்களோ அன்றிலிருந்து அவர் அழுதுகிட்டே தான் இருக்கிறார், வேற எதுவுமே செய்யலை யார சொல்லலாம் என்பதாக சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்துட்றாங்க. இதை பார்த்துட்டு என்னுடைய சொந்தக்காரங்களை சிலர், நீங்களும் போய் அனுமதி கொடுங்க, உங்களுக்கும் அனுமதி கேட்டா தருவார் அப்படின்னு சொன்ன உடனே அதுல காப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இல்ல இல்ல, அவர் வயதானவர், நானோ வாலிபன், எனக்கு என்னது போய் கேட்கறதுக்கு என்னால முடியாது என்பதாக மறுத்து விடுகிறார்கள். இவ்வாறே 50 நாட்கள் அவர்கள் மீது கழிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேச்சை நிறுத்திட்டாங்க எல்லாரையும். ஒரு நாள் 50வது நாள் காலை ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுது விட்டு நான் என்னுடைய வீட்டிலே மேலே இருக்கும் பொழுது, அந்த நேரத்திலே அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருந்தேன். அந்த நேரம் என்னுடைய நிலை எப்படி இருந்தது என்றால், என்னுடைய பூமி எது விசாலமாக இருக்குமோ, இதுவரை பார்த்த பூமி தான் மிகவும் நெருக்கடியாக, வாழ்வதற்கே அர்த்தமில்லாத அளவிற்கு நெருக்கடியாக இருந்தது. அந்த நிலையிலே ஒரு மனிதனுடைய சப்தத்தை கேட்டேன். அதாவது ஒரு மலை குன்றின் மீது, மலை கணவாயின் மீது ஏறி நின்று ஒரு உயர்ந்த சப்தத்துடன் கூறினார், காபே, நீங்கள் சுபசெய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் என்ற ஒரு வார்த்தையை தான் கூறினார். நான் உடனே அல்லாவிற்கு முன்னால் சஜ்தாவில் விழுந்து விட்டேன். நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அல்ஹம்துலில்லாஹ், இது நமக்கு ஒரு நெருக்கடியிலிருந்து ஒரு விடிவு கிடைத்து விட்டது என்பதை அறிந்து சந்தோஷம் அடைந்தேன். வந்தவர் சொன்னார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்சிட்டாங்க, உங்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்பதாக ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால் நபி எங்களுக்கு சொல்லிட்டாங்க என்பதாக சொன்னவுடன் மக்கள் எல்லாம் என்ன செய்றாங்க, எங்களுக்கு வாழ்த்து சொல்வதற்காக, எங்களை முபாரக்பாத் சொல்வதற்காக வேண்டி வருகிறார்கள். என்னுடைய 2 தோழர்கள்
ஹிலால் இன்னும் முராரா ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களிடமும் போய் என்ன செய்றாங்க, இதே போல சொல்றாங்க. அப்போ ஒரு மனிதர் என்ன செஞ்சாரு, வேகமா என்னது என் பக்கம் வந்துட்டு என்னது மலையின் மீது ஏறினார். ஏறி சத்தமா சொல்றாரு. ஒருத்தர் குதிரையில என்கிட்ட வந்துட்டு இருக்காரு, இன்னொருத்தர் மலை மேல ஏறி சத்தம் போடுறாரு. குதிரையில வர்றதோட சத்தத்தை விட மலையிலேருந்து வர சத்தம் தான் முதலாவதா என் இடத்துல வந்துருச்சு. அப்போ குதிரையில இருந்தவர் சொன்னார், உங்களுக்கு என்னது சுப செய்தி உண்டாகட்டுமா என்று சொன்னவுடன், நான் அப்பொழுது 2 ஆடை அணிந்திருந்தேன். வேற ஆடை எதுவுமே எனக்கு கிடையாது. வேற எதுவுமே இல்லை. நான் என்ன செய்ய, அது ரெண்டையும் என்ன வேற ஒரு 2 ஆடையை வாங்கி நான் இரவலாக அணிந்து கொண்டு இந்த 2 ஆடையை அந்த சுப செய்தி சொன்ன அந்த மனிதருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக கொடுத்து விட்டேன் சந்தோஷத்தின் அடிப்படையில. அப்போ இதுதான் நம்ம கொடுத்துருக்கோம். அல்லாவிற்கும் சஜிதாவை செஞ்சு நன்றி செலுத்துறாரு. இந்த சொன்ன அடியாருக்கு என்ன செய்கிறார், தன்னுடைய ஆடைகளை அன்பளிப்பாக கொடுத்து ஒரு சுக்குர் நன்றி செய்கிறார். இது அதில் சஹாபாக்களுடைய வழக்கமாக இருக்கிறது. இவ்வாறு இந்த சம்பவத்திலே அதில் காப் ரலியல்லாஹு அவர்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்ட சுப செய்தி சொல்லப்பட்டவுடன் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார்கள், சந்தோஷம் அடைகிறார்கள். அதைத் தொடர்ந்து திரும்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போகுவது சம்பந்தமான விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்திலே பேசப்படும். இப்பொழுது இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 4 விஷயங்கள் சம்பந்தமான இபாரத்துகள் இன்ஷா அல்லாஹ் இங்கு படிக்கப்படும். வாருங்கள் இபாரத்தை பார்ப்போம், படிப்போம், விளங்கிக் கொள்வோம். அல்லாஹு தாலா முழு தெளிவையும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் தந்த அருள்புரிவானாக. வாருங்கள் உள்ளே செல்லலாம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ثم أصلي قريبا منه فأسارقه النظر. ஹஸ்ரத் காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்ற பாடத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே சுற்றி வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலுக்கு வாயை அசைக்கிறார்களா, உதிர்கள் அசைகிறதா என்பது எல்லாம் நோட்டமிட்டு சம்பந்தமாக வந்தது. தொடர்ந்து உசல்லி கரீபன், நான் தொழுவேன், கரீபம் மின்ஹு, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையில் இருந்து தொழுவேன். உசாரிக்குஹு, அவரை திருடுவேன் அர்த்தம். அப்படின்னா என்ன, நவர அல் பார்வையை திருடுவேன். அப்போ ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பார்வையை திருடுவேன் என்றால் அவர் என்னை பார்க்க வேண்டும் என்பதை நான் எதிர்பார்த்தேன். இதா அக்பல் து அலா சலாத்தி, நான் முன்னோக்கினால், அலா சலாத்தி என்னுடைய தொழுகையின் பக்கம் நான் முன்னோக்கினால், அப்போ என் தொழுகையில கவனம் செலுத்தினேன்னு சொன்னா அக்பல இலைய, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் பக்கம் முன்னோக்கினார்கள். இதழ் தஃபத்து நஹ்வஹு, நான் திரும்பினால், நஹ்வஹுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கம் நான் திரும்பினால், அரல அன்னி, என்னை விட்டும் அவர்கள் திருப்பி விடுவார்கள், முகத்தை திருப்பி விடுவார்கள். ஹத்தா, இதுவரை என்றால் இதா தால அலைய, என் மீது நீண்டு கொண்டே இருந்தது, தாலிக்க அந்த விஷயம், அதாவது இது போன்ற மின் ஜஃபோத்தின் நாசி, மக்களில் இருந்து ஒதுக்கி வைக்கக்கூடிய அந்த செயலில் இருந்த உள்ள அந்த வெறுக்கத்தக்க விஷயம் இருக்கிறதே என் மீது நீடித்து கொண்டே இருந்தது. மஷீத்து ஹத்தா தசவர் து ஜிதார ஹாயிச்சி அபி கத்தாதா, மஷீத்து நான் நடந்தேன், ஹத்தா இதுவரை என்றால் தசவர்த்துனா ஏறினேன், ஜிதார சிவர், ஹாயித்னா ஹாயித் தோட்டம், அதாவது அபு கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹுடைய தோட்டத்தின் சுவற்றிலே நான், ஹத்தா தசவர்த்து ஜிதார ஹாயித்தி அபி கத்தாதத ரலியல்லாஹு அன்ஹு, இதுவரை என்றால் தசவர்த்து ஏறி இறங்கினேன் அல்லது ஏறி குதித்தேன், ஜிதார ஹாயித்தி அபி கத்தாதா, அபு கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹுடைய தோட்டத்தின் சுவரில் ஏறி இறங்கும் வரை அல்லது ஏறி குதிக்கும் வரை. வஹுவ இப்னு அம்மி, அவர் என்னுடைய சிறிய தந்தையின் மகனாக இருக்கிறார். வ அஹப்புன் நாசி இலைய ஃபசல்லம்து அலைஹி, வ அஹப்புன் நாசி மக்களிலே மிகவும் பிரியமானவர், இலைய என் பக்கம், ஃபசல்லம்து அலைஹி எனவே நான் அவர் மீது, அபு கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது நான் சலாம் சொன்னேன். ஃபவல்லாஹி எனவே அல்லாஹ் மீது சத்தியமாக, மா ரத்த அலைய சலாம், மா ரத்த அவர் திருப்பவில்லை, அலைய என் மீது, அஸ்ஸலாம சலாமை திருப்பவில்லை. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை அது, அவர்களோட பேசக்கூடாது, சலாம் சொல்லக்கூடாது என்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதுனால இவர் சலாம் சொன்னாலும் அடுத்து ஒவ்வொரு பேச்சா ஆரம்பிக்கும். அதனால என்ன செய்யல, அவங்க பதில் கொடுக்கல. ஃபகுல்து நான் சொன்னேன், யா அபா கத்தாதா, ஓ அபு கத்தாதாவே, உன்ஷிதுக பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு நான் உன்னிடம் சத்தியம் செய்து கேட்கிறேன், ஹல் தஅலமுனி அஹப்புல்லாஹ் உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, ஹல் தஅலமுனி நீ அறிவாயா, நீ நன்கு அறிவாயா, உனக்கு தெரியும் அல்லவா, அது தவிர நீ அறிந்திருக்கிறாய் அல்லவா,
ஒஹிப்புல்லாஹ், நான் அல்லாவையும் இன்னும் அவனுடைய தூதுவரையும் நேசிக்கிறேன் என்பதை நீ தெரிந்திருக்கிறாரா அல்லவா, உனக்கு தெரியும் அல்லவா என்பதாக சொல்கிறார்கள். ஃபசகத, அமைதியாக இருந்தாங்க, எதுவுமே பேசல. ஃபஉத்துலஹு, நான் மீண்டும் அவருக்கு அதே திருப்பினேன். ஒத்துனால் திருப்பினேன். லஹு, அவருக்கு அதே விஷயத்தை. லஹுனா ஹஜ்ரத் அபூ கத்தாதா அவர்கள். ஃபநஷத்துஹு, நான் இன்னும் அவரிடம் சத்தியம் செய்தேன். ஃபசகத, அமைதியா இருந்தாங்க. ஃபஉத்து லஹு ஃபநஷத்துஹு, திரும்பவும் நான் அவருக்கு அதே விஷயத்தை மீட்டினேன். நீங்க அல்லாஹ் ரசூலை நான் பிரியப்படுறவங்க உங்களுக்கு நல்லா தெரியும்ல என்பதாக கேட்டேன். அபு சத்தியம் செஞ்ச. ஃபகால, மூணாவது தடவை சொன்னதுக்கு பிறகு அவர் எனக்கு சொன்னார், அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாவும் அவனுடைய தூதருமே அதை அறிவார்கள் என்பதாக, மிகவும் அறிந்தவர்கள் என்று சொல்லிட்டு முடிச்சு அமைதியாயிட்டாங்க. ஃபஃபாலத் ஐனாய, என்னுடைய கண்கள், ஃபஃபாலத் வழிந்தோடியது, ஐனா என்னுடைய கண்களிலே, என்னுடைய கண்களிலே கண்ணீர் வழிந்தோடியது. இந்த ஐநாயன அந்த இடத்துல எழுது, என்னுடைய கண்கள் வழிந்தோடியது கிடையாது. அதாவது குள்ள சொல்லி பாதம் சொல்லுவாங்கல்ல, ஐநாய அப்படிங்கிறது வந்து குள்ளா இருக்கு, அதை சொல்லி பாதம் நாடுறாங்க, அதாவது கண்ணீர் துளிகள் வழிந்தோடியது. இப்போ தவல்லை தூ, நான் திரும்பி விட்டேன். ஹத்தா தசவர்த்துல் ஜிதார, திரும்ப நான் சுவரில் ஏறி குதித்து வெளியே வரும் வரைக்கும் நான் அப்படி திரும்பி வந்துட்டேன். கால, அதில் காப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஃபபைனா, அந்நேரத்திலே, அன அம்ஷி, நான் நடந்து கொண்டிருந்தேன், பிசூக்கில் மதீனத்தி, மதினாவுடைய கடை வீதிகளில் நடந்து கொண்டிருந்தேன். இதா, அந்த நேரத்திலே, நபுத்தியும் மின் அம்பாத்தி அஹ்லி ஷாமி, நபுத்தி ஒருவன், மின் அம்பாத்தி அஹ்லி ஷாம்னா ஷாம் தேசத்தை சார்ந்த நபுத்திகளிலிருந்து ஒரு நபுத்தி. அப்படின்னா என்ன, நபுத்தினா என்ன, பொதுவா நபுத்தி அப்படின்னா எதுக்கு சொல்லப்படும்னா, அதாவது ஒளிஞ்சு இருக்கிறத வெளியாக்கக்கூடியவருக்கு நபத்த அப்படி வெளியாக்குறதுக்கு சொல்றது. இந்த இடத்துல இப்படி ஒரு அர்த்தம் இருக்கு, தண்ணீர் தேடக்கூடியவன், அதாவது தண்ணீர்ல பூமிக்குள்ள ஒளிஞ்சிருக்கக்கூடிய தண்ணீரை அறியக்கூடிய மாஹிர்களுக்கும் சொல்லலாம் நபுத்தின்னு சொல்லிட்டு. இங்க வந்து வியாபாரத்துக்காக வேண்டி வந்தவங்களுக்கு சொல்லப்படுது. அப்ப அசல்ல நபுத்தி அப்படின்னு சொல்லும்போது அஹ்லுல் நபுத்துல யாருக்கு சொல்லுவாங்கன்னா, அவங்க வந்து ஈராக்குக்கும் உருதுனுக்கும் மத்தியில வசிக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லுவாங்க. அது அவங்க எங்க வசிக்கிறாங்க, ஈராக் இன்னும் உருதுன், உருதுன்னா ஜோர்டான் சொல்லணும், ஜோர்டானுக்கும் ஈராக்கும் மத்தியில உள்ள மக்களுக்கு தான், அங்க வசிக்கக்கூடிய மக்களுக்கு நபுத்தி என்பதாக சொல்லுவாங்க. இல்லை பச்சை பசேங்கிற இடம் தான். சரி, அப்போ அதுக்கான வந்து மிம்மன் கதிமை, அப்போ அந்த மாதிரி நபுத்திலேருந்து ஒரு நபுத்தி வந்தார். இப்போ ஷாம் வாசிகளுடைய இந்த தண்ணீர் ஆராய்ச்சியாளர் வந்து ஒரு ஆராய்ச்சியாளர், ஒரு வியாபாரி நபுத்தி வந்தார். மிம்மன் கதிமை, வந்திருந்தவர்களிலிருந்து, பித் ஆமி, அதாவது உணவை கொண்டு வரக்கூடியவர்களிலிருந்து, எபியஹு பில் மதீனத்தி, மதீனாவிலே அதை விற்பதற்காக, அந்த உணவை விற்பதற்காக வேண்டி வரக்கூடியவர்களிலிருந்து, ஷாம்வாசிகளிலிருந்து, ஷாம்வாசிகளை சார்ந்த நபுத்திகளிலிருந்து, அதாவது அந்த மாஹிர், தண்ணீரை அறியக்கூடிய மாஹிரின்களிலிருந்து ஒரு மனிதனும் வந்திருந்தார். யகூலு, அவர் கேட்டார், மக்கள்கிட்ட கேட்கிறார், மை எதுல்லு அலா காபிபினி மாலிக்கின், காபிபினி மாலிக்கின் மீது எனக்கு யார் அறிவிப்பார், யார் அறிவிப்பார், அலா காபிபினி மாலிக்கின், காபிபினி மாலிக்கின் மீது எனக்கு யார் அறிவிப்பார். ஃபதஃபிகன் நாசு யுஷீரூன லஹு இலைய. ஃபதஃபிகனா, அது வந்து அதாவது ஆரம்ப வார்த்தைகள்னு சொல்லுவாங்க, ஜஅல, அதே மாதிரி பத, இதெல்லாம் வந்து சொல்றது. அப்போ தஃபிகன் நாசு யுஷீரூன லஹு, மக்கள் அவருக்கு இஷாரா செய்ய ஆரம்பித்தார்கள், சுட்டி காட்ட ஆரம்பித்தார்கள், இலைய, என் பக்கம், அவரை என் பக்கம் சுட்டி காட்டினார்கள். ஹத்தா, எதுவரை என்றால், இதா ஜா அனி, என்னிடத்தில் அந்த நபர் வந்தார், தஃபா இலைய கிதாபன், எனக்கு கொடுத்தார், கிதாபன் ஒரு கடிதத்தை, மிம் மலிக்கு கஸ்ஸான், கஸ்ஸான் அரசனுடைய ஒரு கடிதத்தை, கஸ்ஸான் அரசனிடமிருந்து வந்திருந்த ஒரு கடிதத்தை என்னிடத்தில் கொடுத்தார். இதா ஃபீஹி, அப்பொழுது அந்த கடிதத்தில் ஆகியிருந்தது, ஃபீஹிங்கிறது அந்த கடிதத்துக்கு சொல்லு, கிதாப்ல, அந்த கிதாப்ல ஆகிருந்துச்சு. அது என்ன எழுதப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அம்மா பாது இன்னஹு, அம்மா பாது விஷயம், அதற்கு பிறகு, பொதுவாக அம்மா பாதுங்க முன்னாடி சொன்ன அந்த விஷயங்களுக்கு பிறகு அப்படிங்கிறப்ப அதில் வந்து என்ன எழுதியிருப்பாரோ, இந்த யார் வந்து யார் வருது இதெல்லாம் எழுதியிருப்பாங்க. அப்போ அதற்கு பிறகு, உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம பயானில் அம்மா பாதுன்னு சொல்லணும்னு சொன்னால், முன்னாடி குர்ஆனுடைய ஆயத்து ஓதுவோம், அல்லாஹ்வை புகழ்ந்திருப்போம், அப்போ இல்லை அல்லாஹ்வை புகழ்ந்திருப்போம், அந்த மாதிரி என்னது, அதெல்லாம் முடிச்ச பிறகு அம்மா பாதுன்னு சொன்ன மாதிரி இதுலேயும் அம்மா பாது அந்த கடிதத்தில் எழுதுறாரு. மேலுள்ள விஷயத்திற்கு பிறகு, பிறகாகிறது, இன்னஹு, நிச்சயமாக விஷயம் அவ்வாறு, கது பலகனி, என்னை வந்தடைந்தது, அன்ன சாஹிபக்க, உன்னுடைய தோழர்,
காப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்து அந்த கடிதத்தை எழுதப்பட்டிருக்கு. உன்னுடைய தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குறிக்கிறாங்க. கது ஜஃபாக்க, உங்களை சுத்தமாக உங்களை விலக்கி வைத்து விட்டார். அசல்ல ஜஃபா அப்படின்னா கடுமையா நடந்து கொள்றது, அநீதம் செய்யறது எல்லாமே வரும். இந்த இடத்துல விலக்குதல் அப்படிங்கிற அர்த்தம் வருது. உன்னை உங்களை விட்டும் என்னது கது ஜஃபாக்க விலக்கி விட்டார். வலம் எஜஅல்க வலம் எஜஅல்க அல்லாஹு பிதாரின் ஹவானின் வலா மதியாத்தின், அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கவில்லை. பிதாரி ஹவான், இழிவான வீட்டை கொண்டு ஆக்கவில்லை. வலா மதியாத்தின, வீணா போகக்கூடிய ஒரு வீட்டை உங்களுக்கு ஆக்கவில்லை. ஃபல்ஹிக் பினா ஃபல்ஹக் பினா லஹிக இல்ஹக் இல்ஹக் ஃபல்ஹக் பினா, எங்களை வந்தடைந்து விடு. நுவாசிக், நாங்கள் உங்களை அரவணைத்துக் கொள்கிறோம். ஃபகுல்து லம்மா கரஅத்துஹா, நான் அதை படித்த பொழுது நான் சொன்னேன். லம்மா கரஅத்துஹா, அதை நான் படித்த பொழுது சொன்னேன். வஹாதா ஐதன் மினல் பலாஇ, இதுவும் ஒரு சோதனையிலிருந்து உள்ளதுதான். ஹாதா ஐதன், இதுவும் மீண்டும் ஒரு சோதனையிலிருந்து உள்ளதுதான். ஃபதயம்மம்து பிஹா அத்தன்னூர, ஃபதயம்மம்துன, நான் நாடினேன், பிஹா அந்த கடிதத்தை கொண்டு, அத்தன்னூர, அத்தன்னூர்னா அடுப்பை, அடுப்பை எரிக்கிற அடுப்பை கொண்டு சென்று அடுப்பின் பக்கம் நான் அதை கொண்டு நாடினேன். ஃபசஜர்துஹு பிஹா, அதை கொண்டு நான் இதை எரித்து விட்டேன். பிஹா அந்த கடிதத்தை கொண்டு என்ன செஞ்சேன், அந்த அடுப்பில் எரித்து விட்டேன். ஹத்தா இதா மதத் அர்பஊன லைலத்தன் மினல் ஹம்சீன், இதுவரை என்றால் இதா மதத் கடந்த நேரத்திலே, அர்பஊன லைலத்தன் 40 இரவுகள், மினல் ஹம்சீன் 50 40 இரவுகள் கழிந்த நேரத்திலே, இதா ரசூலு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅதீனி, இதா அந்த நேரத்திலே ரசூலில்லாஹி அல்லாஹ்வுடைய தூதுவருடைய ஒரு தூதுவர் யஅதீனி என்று வந்தார். ஃபகால சொன்னார், இன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முருக, நிச்சயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை ஏவுகிறார்கள். அந்த அத்தசில, நீங்கள் நீங்கி இருப்பதை, இம்ரஅத்துக்கு உங்களுடைய மனைவியை விட்டு, உங்கள் மனைவி விட்டு நீங்கி இருப்பதை உங்களுக்கு ஏவுகிறார்கள். ஃபகுல்த், நான் கேட்டேன், அவ் தல்லிகுஹா அம் மாதா அஃபால், நான் அவளை தலாக் விட்டு விடவா அல்லது நான் மாதா அஃபால், நான் அவளை என்ன செய்ய வேண்டும்? கால், அவர் வந்து ஒரு சார், லா இல்லை, பல் யஅ்தஸில்ஹா, நீ அவளை விட்டு விலகிக்கொள். வலா தக்ருபுஹா, நீ அவளின் பக்கம் நெருங்காதே. அர்ஸல இலா சாஹிபய்ய மிஸ்ல தாலிக, இன்னும் அனுப்பினார்கள். இலா, என்னுடைய இரு தோழரின் பக்கமும் மிஸ்ல தாலிக, அதே போன்று. அப்போ ஹஜ்ரத் முராரா ரபி பக்கமும் ஹிலால் இப்னு உமையா 2 பேர் பக்கமும் இதே போல அனுப்பி வச்சாங்க அந்த விஷயத்தை. ஃபகுல்து லிம்ரஅதி, என்னுடைய மனைவிடம் நான் சொன்னேன், இல்ஹகி பி அஹ்லிகி, உன்னுடைய குடும்பத்தாரை போய் நீ சேர்ந்து கொள். ஃபதகூனி ஐந்தஹும், நீ ஆகிவிடு, அவரிடமே ஆகிவிடு. ஹத்தா யக்தி அல்லாஹு ஃபி ஹாதல் அம்ர், இந்த விஷயத்திலே அல்லாஹு தஆலா தீர்ப்பளிக்கும் வரைக்கும் நீ அவர்களோடு இருந்து கொள் என்பதாக என்னுடைய மனைவிக்கு நான் சொன்னேன். கால காப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஃபஜாஅத் இம்ராத்து ஹிலால் இப்னு உமையத ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஜாஅத் வந்தால், இம்ராத்து ஹிலால் இப்னு ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மனைவி வந்தார்கள். ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். ஃபகாலத், கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இன்ன ஹிலால் இப்னு உமையா, நிச்சயமா ஹிலால் இப்னு உமையா இருக்கிறாரே, ஷேகுன் லாயிஉன், அதாவது ஷேக் ஒரு முதிர்ந்தவராக இருக்கிறார். லாயிஉன்னா அதாவது இயலாதவராக இருக்கிறார், சிறந்த வீணானவராக. அந்த இடத்துல அவரால் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு இயலாத ஒரு வயதானவராக இருக்கிறார். லைஸ லஹு ஹாதிமுன், அவருக்கோ இல்லை எந்த பணியாளரும். பஹல் தக்ரஹு அன் அஹ்திமஹு, நீங்கள் வெறுக்கிறீர்களா? அன் அஹ்திமஹு, நான் அவருக்கு பணிவிடை செய்வதை நீங்கள் வெறுக்கிறீர்களா என்பதாக கேட்டாங்க. கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லா இல்லை என்பதாக சொன்னாங்க. வலாக்கின் லா யக்ருபுகி, வலாக்கின் என்றாலும் உன்னை நெருங்க வேண்டாம், அதாவது ஒன்றை ஜுமா செய்ய வேண்டாம், அவருக்கு நீ பணிவிடை மட்டும் செய்து கொள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிக்கு சொல்லிட்டாங்க. காலத், அவள் சொன்னால், இன்னஹு வல்லாஹி மாபிஹி ஹரக்கத்துன் இலா ஷை, வல்லாஹி இன்னஹு, நிச்சயமாக அவர், அல்லாஹ்வின் சத்தியமாக, மாபிஹி அவரை கொண்டு இல்லை, அதை கொண்டு இல்லை, எந்த ஒரு விஷயமும் இல்லை, ஹரக்கத்துன் ஒரு அசைவும், இலாஷின் அந்த விஷயத்தின் பக்கம்,
எந்தவித அசைவும் அவரிடம் இல்லை யார சொல்லலாம் என்பதாக அந்த பெண்மணி சொல்றாங்க. வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக மாசால எபுக்கி ஹஜ்ரத் ஹிலால் இப்னு உமையா அவர்கள் அவரை பற்றி அவங்களுடைய மனைவி சொல்றாங்க, அழுது கொண்டே இருக்கிறார். முன்பு காண ஆகியதிலிருந்து மின் அம்ரிஹி அவருடைய விஷயத்திலிருந்து மா எந்த ஒன்று ஆகியிருந்ததோ அந்த நாளில் இருந்த காணவுடைய வாயிலாக அந்த மா வருது. அப்ப எந்த ஒன்று ஆகியிருந்ததோ அந்த விஷயத்திலிருந்து அவர் அழுது கொண்டே இருக்கிறார். காண இலா யௌமிஹி ஹாதா, அதாவது இந்த அவருடைய நாள் வரைக்கும், இந்த அவருடைய நாள் ஆகியிருக்கும் வரைக்கும் அவர் தொடர்ந்து அழுது கொண்டே இருக்கிறார் என்பதாக ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க. ஃபக்கால் அலி, அப்ப எனக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பாது அஹ்லி ஃபக்கால் அலி பாது அஹ்லி, என்னுடைய அதாவது காபிர் ரலியல்லாஹு சொல்றாங்க, எனக்கும் சொன்னார்கள் என்னுடைய குடும்பத்தார்களிலிருந்து சிலர், லவ் இஸ்தஅதன்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி இம்ராத்திக், நீ அனுமதி கோரினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஃபி இம்ராத்திக், உன்னுடைய மனைவி விஷயத்தில் நீ அனுமதி கோரினாலும், கமா அதின லிம்ராத்தி ஹிலால் இப்னு உமையா அன் தக்திமஹு, எவ்வாறு ஹிலால் இப்னு உமையா கமா அதில் அனுமதி கொடுத்ததை போன்று இம்ராத்தி ஹிலால் இப்னு உமையா அவருடைய மனைவிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் தக்திமஹு, அந்த ஹிலால் இப்னு உமையாவிற்கு அந்த பெண்மணி சிதுமத் பணியிடை செய்வதற்கு அனுமதி கொடுத்ததை போன்று உனக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதே என்பதாக சொன்னார்கள். ஃபக்குல்து, நான் சொன்னேன், வல்லாஹி அல்லாஹ் சத்தியமாக, லா அஸ்தஅதீனு ஃபீஹா ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அனுமதி கேட்க மாட்டேன், ஃபீஹா அந்த விஷயத்திலே, அந்த என்ற மனைவியுடைய விஷயத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் அனுமதி கேட்க மாட்டேன். வமா யுத்ரீனி மா யகூலு, வமா யுத்ரீனி தரா எதிரினா எனக்கு தெரியாது, மா யகூலு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொல்வார் என்பதை எனக்கு தெரியாது. மா யுத்ரின்னு சொல்லலாம், அதரா யுத்ரி. இதஸ்தஅதன்துஹு ஃபீஹா, அவள் விஷயத்திலே, என்ற மனைவி விஷயத்தில் நான் அனுமதி கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்வார் என்பது எனக்கு தெரியாது. வான ரஜுலுன் ஷாபுன், நானோ வாலிபனாக இருக்கும் நிலையிலே என்னுடைய விஷயத்தில் என்ன அனுமதி கொடுப்பாங்கிறது எனக்கு தெரியாது என்பதாக சொன்னேன். பலபிஸ்து, நான் ஆகியிருந்தேன், தங்கியிருந்தேன். பாத தாலிக்கு, அதற்கு பிறகு அஷர்ல 40 இரவு கழிஞ்சிருச்சு, அடுத்து 10 இரவு நான் அவ்வாறு ஆகியிருந்தேன். ஹத்தா எதுவரை என்றால் கமுலத் லனா, எங்களுக்கு பரிபூர்ணமாகிவிட்டது. ஹம்சு லைலத்த மின் ஹீன நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலாமினா, மின் ஹீன் அந்த நேரத்திலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை தடுத்தார்களே அந்த கலாமினா, எங்களிடம் பேசுவதை விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்த நாட்களிலிருந்து 50 இரவுகள் எங்களுக்கு பரிபூர்ணமாக கழிந்து விட்டது. ஃபலம்மா ஸல்லைத்து ஸலாத்தல் ஃபஜ்ரி, நான் தொழுத போது, ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுது முடித்த போது, சுபஹ ஹம்சீன லைலத்தின், ஹம்சின் லைலத்தின், அதாவது 50வது இரவினுடைய சுபுஹ் ஃபஜ்ருடைய அதிகாலை தொழுகையை தொழுது முடித்த பொழுது, வான அலா லஹ்ரி பைத்தி மின் புயூத்தினா, நான் மாடி மேலே இருந்தேன். லஹ்ரினா அதனுடைய முதுகுலன்னா மேல் வீட்டில் இருந்தேன். பைத்தி மின் புயூத்தினா, எங்களுடைய வீடுகளிலிருந்து ஒரு வீட்டினுடைய மொட்டை மாடியில் நான் இருந்து கொண்டிருந்த நேரத்தில், பைனா அன ஜாலிசுன் அலல் ஹால் அல்லதி ஹாலில்லதி தக்கரல்லாஹு, பைனா நேரத்தில், அன ஜாலிசுன் நான் அமர்ந்திருக்கக்கூடியவனாக இருந்தேன், அலல் ஹாலி ஒரு நிலையின் மீது, அல்லத்தி அது எப்படிப்பட்டது, என்ன நிலை, தக்கர் அல்லாஹு அல்லாஹு தஆலா அதை பற்றி குர்ஆனிலே கூறியிருக்கிறானே அந்த நிலை. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல குர்ஆன் அலைஹிமுல் அர்து பிமா ரஹபத், எந்த பூமி எது விசாலமாக இருக்கிறதோ அது அவர்கள் மீது நெருக்கடியானதாக ஆகிவிட்டது. அதே போல அதாவது விசாலத்துடன் இருப்பதுடன் நெருக்கடி ஆகிவிட்டது. அப்புறம் அவங்களுடைய நப்ஸ் அவங்க மீது நெருக்கடியாக ஆகிவிட்டது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, அந்த விஷயத்தை, அதை நான் அல்லாஹ் நினைவு கூறக்கூடிய அந்த நிலையில் நான் ஆகியிருக்கும் நேரத்தில், கது லாக்கத் அலைய நப்சி, அதாவது என்னது திட்டமாக என்னுடைய நப்சு எனக்கு என் மீது நெருக்கடியாகிவிட்டது. லாக்கத் அலையல் அரது, இன்னும் பூமி என் மீது மிக நெருக்கமாகிவிட்டது, நெருக்கடியாகிவிட்டது. பிமா ரஹபத், அது விசாலமாக இருப்பதுடன் என் மீது நெருக்கடியாகிவிட்டது என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகிறானே, அந்த நிலையில் நான், அந்த நிலையில் நான் அமர்ந்திருக்கக்கூடிய, அந்த நிலையிலே நான் அமர்ந்திருக்கக்கூடியவனாக இருக்கும் நேரத்தில், இந்த பாங்கிறது இங்க வந்து மையத்துக்காக வருது, அதாவது பிமா ரஹபத் விசாலமாக இருப்பதுடன், பா மையத்துடைய அர்த்தத்துல இங்க வரும். சௌத்த சாரிஹின், சப்தமிடக்கூடியவனின் சப்தத்தை நான் செவியுற்றேன், நான் கேட்டேன்.
அவுஃபா அலா ஜபலின் சல்இன் பிஅலா சௌத்திஹி. அபு சமிஅத்து சௌத்த சாரிஹின், சப்தமிடக்கூடிய ஒன்றிய சப்தத்தை நான் கேட்டேன். சமயத்துனா கேட்டேன், சாரிஹ்னா ரொம்ப கூச்சலிடக்கூடிய ஒன்றிய. அவுஃபா அவன் ஏறியவனாக, அலா ஜபலின் சல்இன், சல்ல ஜபல்னா மலை, சல்இன்னா சொல்றது மலை கணவாய். அப்போ ஒரு மலை கணவாயின் மீது, மலை கணவாயினுடைய உச்சியில், உச்சியின் மீது ஏறியவனாக, பிஅலா சௌத்திஹி அவனுடைய சப்தத்தின் உயர்வை கொண்டு அவன் சப்தமிடுவதை நான் கேட்டேன். யா காபு பின் மாலிக், ஓ காபு பின் மாலிக்கே, யா காபு பின் மாலிக், ஓ காபு பின் மாலிக்கே, அபுஷிர் சுப செய்தி பெற்றுக்கொள். கால காபு பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஃபஹரர்து சாஜிதன், நான் சஜிதாவில் விழுந்து விட்டேன். அரஃப்து நான் அறிந்து கொண்டேன், அன் கது ஜா திட்டமாக நிச்சயமாக வந்து விட்டது. பரஜுன் அதாவது எனக்கு வந்து விட்டது, திட்டமாக ஒரு விடிவு வந்து விட்டது. பரஜுன் எனக்கு விடிவு வந்து விட்டது. ஆதன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி தௌபத்தில்லாஹி அலைனா ஹீன ஸல்லா ஸலாத்தல் ஃபஜ்ரி. வாதன அறிவித்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பி தௌபத்தில்லாஹி அல்லாஹ்வுடைய தௌபாவை கொண்டு, அல்லாஹ் எங்கள் மீது புரிந்த அந்த பாவ மன்னிப்பை கொண்டு அறிவித்தார்கள். அலைனா எங்கள் மீது அல்லாஹ் கொடுத்த தௌபாவை பற்றி அறிவித்தார்கள். ஹீன ஸல்லா தொழுது நேரத்திலே, ஸலாத்தல் ஃபஜ்ரி ஃபஜ்ருடைய தொழுகையை. ஃபதஹபன் நாசு மக்கள் எல்லாம் சென்றார்கள். இபஷிரூனனா, இபஷிரூன்னா எங்களுக்கு சுபசெய்தி சொல்லக்கூடியவர்களாக. வதஹப கிபல சாஹிபைய முபஷிரூன், இன்னும் என்னுடைய இரு தோழர்களின் பக்கமும் சுபசெய்தி சொல்லக்கூடியவர்கள் சென்றார்கள். அப்போ சுபசெய்தி சொல்லக்கூடியவர்கள் போனார்கள். யார்கிட்ட? என்னுடைய இரு தோழர்கள்ட்டையும். எவ்வாறு காப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சுபசெய்தி சொல்ல ஓடி வருகிறாரோ, அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரண்டு பேரின் பக்கமும், ஹிலால் ரலியல்லாஹு அன்ஹும் முராரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்களின் பக்கமும் இந்த சுபசெய்தியை சொல்லி ஆள் அனுப்பினார்கள். அதற்கு பிறகு ஹஜ்ரத் காப் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் வந்தவருக்கு காப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்தோஷத்தின் காரணமாக ஒரு ஆடையை நன்றி செலுத்தும் வண்ணமாக கொடுத்ததையும் இன்ஷா அல்லாஹ் பார்க்கிறோம். அதைத் தொடர்ந்து காப் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சன்னிதானத்திற்கு செல்கிறார்கள். அங்கு நடக்கக்கூடிய விஷயம் என்ன என்பதையெல்லாம் அடுத்த பாடங்களில் காண இருக்கிறோம். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.